ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கூட குற்றம் புதிதுங்கிற ஒரு ப்ரோக்ராமில் ஒரு க்ரைம் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டும் வேறு மாதிரி இருக்குது. ஹீரோயினும் நடந்த மாதிரியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸோட டீனோ இல்லை, நம்ம சுவாரஸ்யமாக ஆக்கினா தான் இன்னும் நம்மளுக்கு டிஆர்பி ஏறும், நமக்கு டிஆர்பி ஏறினா தான் இன்கம் எல்லாருக்கும் போட முடியும், காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு மணி மைண்டடாக இருக்கிறது ஹீரோயினுக்கு பிடிக்கல. இதை பற்றி அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசுகிறாங்க. பத்தாததுக்கு ஹீரோயினுக்கு மாப்பிள்ளையும் பார்த்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு பக்கத்தில் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் ஹீரோயினோட வருங்கால கணவர். அடுத்த வாரம் இவங்களுக்கான ஒரு நிச்சயதார்த்த, அதாவது 2 வீட்டுக்குள்ளேயும் பேசி தாம்பலம் மாற்றிக்குவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இப்படி ஹீரோயின் அவங்களோட வருங்கால ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறதே பிடிக்கலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை உனக்குன்னு ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பித்து, அதாவது உனக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு அதில் நீ சொல்கிற டீட்டெயில், நீ கலெக்ட் பண்ண டீட்டெயில், அந்த க்ரைம்க்கு பின்னாடி இருந்தது எல்லாத்தையுமே நீ ஃப்ரீயாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலான்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினாக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்களோட கோல்டு ஜிமிக்கியை கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டும் வாங்கியிருப்பாங்க. அவங்க இன்னும் தராதனால ஹீரோயின் ஞாபகப்படுத்துகிறாங்க, நான் அடுத்த வீக்கு மாதிரி வீட்டில் தாம்பலம் தட்டு மாற்றுறாங்க, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனோம், மறக்காமல் அந்த கோல்டு ஜிமிக்கி எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்டு மறந்துருப்பாங்க போல். இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கான நாளே வந்துடுச்சு. ஹீரோயின் வீட்டிலேருந்து கிளம்பி எல்லாருமே அவங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க. நான் அவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன். ஹீரோ வீட்டுக்கு தான் போகிறாங்க. சரி, அது போகிற வழியில் தான் அவங்க ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அப்படியே ஜிமிக்கியை வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா அதெல்லாம் வேணாம், வரப்போ வாங்கிக்கலாம், நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துடுறாங்க. வந்து நல்லபடியாக பேசி முடித்து 2 குடும்பமும் தட்டு தாம்பாளமும் மாற்றிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ வீட்டில் இருக்க அவங்களோட பழைய ஆல்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோயினோட மாமியார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே நல்ல ஜாயலாக இருக்காங்க. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு யாருமே இல்லைம்மா, நீ வந்தோன்னே நம்ம 2 பேரும் நல்லா சேர்ந்து ஜாலியாக ஊர்லாம் சுற்றலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க குடும்பமும் சேர்ந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க, எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு. சரி, போகிற வழியில் ஃப்ரெண்டு வீட்டில் போய் அந்த கோல்டு ஜிமிக்கியை வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா ஃப்ரெண்டு வீட்டில் போய் கார் நிறுத்தின உடனே அந்த வீட்டிலேருந்து வேலைக்காரம்மா அலறி அடிச்சுட்டு ஓடி வருது. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலேன்னு உள்ளே போய் பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவங்க லவ் பண்ணுற பையனும் கொடூரமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. பத்தாததுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டை கற்பழித்து தான் கொலை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் உள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு யார் இதை பார்த்ததுன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்கல, வேலைக்காரமாக தான் பார்த்துட்டு வெளில வந்தாங்க, நாங்கள் 2ஆக பார்த்தோம், நாங்கள் தான் ஆனால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும், நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் இவங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, இவங்க என்னோடய ஃப்ரெண்டு என் கூட தான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா, என்னோட கோல்டு ஜிமிக்கி இவள்கிட்ட இருந்துச்சுன்னு வாங்குறதுக்காக வந்தப்போ தான் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னு சொல்ல, சரி, இன்னும் போலீஸ் ஆஃபீஸரும் க்ரைம் டீட்டெயிலாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பயங்கர வருத்தம் ஃப்ரெண்டு இறந்து போனதை நினச்சி. அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்க அந்த டீன்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு சார், நம்ம மீடியா மூலியமாக ஏதாவது பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும் சார்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா, இப்போ அதை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அவங்க ஃப்ரெண்டோட க்ரைம் டீட்டெயிலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே என்னென்ன பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு, வீடு வந்து யாரும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கதவு திறக்கல, அது மட்டும் இல்லாமல் ரேப் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்கான் இல்லையா, அப்போ அவனோட டிஎன்ஏ சாம்பிள் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அதுவும் கிடைக்கல, அவன் சேஃப்டி மெஷர் போட்டிருந்திருப்பான் போல். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்டு எதுவுமே கிடைக்கல, கையில் க்ளவுஸ் போட்டு கால்லையும் க்ளவுஸ் போட்டு நீட்டாக பண்ணிட்டு போயிருக்கான், எந்த தடையுமே கிடைக்கல. ஹீரோயினுக்கு அப்போ தாங்க ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க தான் இல்லையா டெட் பாடியை செகண்டாக பார்த்தாங்க வேலைக்காரம்மாக்கு அடுத்து. அது மட்டும் இல்லாமல் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க எப்போதுமே கழுத்தில் ஒரு கோல்டு செயின் போட்டிருப்பாங்களாம். அன்னைக்கு அவள் கழுத்தில் அது இல்லைன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தோடனே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருமே இதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் என்னன்னு யோசிச்சு பார்க்குறாரு, பீரோவில் இவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, நகை இருக்குது, அதெல்லாம் எடுக்காமல் ஒரு சின்ன கோல்டு செயின்காகவா கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காம்பவுண்ட் வாலில் ஒரு சேர் பதிஞ்ச ஒரு ஷூ மார்க், செருப்பு மார்க் இருக்குது. அந்த சைஸ்லாம் வச்சு விசாரிக்கும் போது அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலைக்காரனோட ஷூ சைஸ் தான் தெரிய வருது, அது செப்பல் சைஸ் தான் சொல்லிட்டு சேர்ந்து வேலைக்காரனோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே போய் விசாரித்தா கொலை நடந்ததுலேருந்து அவன் வீட்டுக்கே வரலன்னு தெரியுது. ஸோ போலீஸ் ஆஃபீஸரோட மொத்த கவனமும் இப்போ அந்த வேலைக்காரன் மேலே தான் இருக்குது.
நம்ம போலீஸ் ஆஃபீஸர் நினச்ச மாதிரியே அந்த பொண்ணோட கழுத்தில் இருந்த செயினை எடுத்து அடகு வச்சு அந்த காசில் குடித்து தலைமறைவாக இருந்தது வேலைக்காரன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் அவன் தான் குற்றவாளின்னு நினச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் நகருது. அந்த செயினை திருடிட்டு போனான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, வேலைக்காரங்கிற ஒரு வேலைக்காரன் இல்லை, அந்த வீட்டோட வாட்ச்மேனு. அந்த வாட்ச்மேன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அந்த வாட்ச்மேனோட ஃபேமிலியும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஏம்மா நீ பாட்டுக்கு உன்னோட சேனலில் என் ஹஸ்பண்ட் தான் குற்றவாளின்னு சொன்னோன்னே இப்போ போலீஸும் என் ஹஸ்பண்ட் தான் குற்றவாளின்னு நினச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அவர் அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாருமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு பேசிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு எதுவும் தோணல, கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஒருவேளை அவன் தான் குற்றவாளியோன்னு இவங்களும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஹீரோயின் யதார்த்தமாக ஒரு நாள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தா ஹீரோயினோட பேரை சொல்லி ஒருத்தன் ஆப்போசிட்டில் இருக்கவன் சொல்கிறான், அந்த கொலையை பண்ணது நான், ஆனால் நீ சாமர்த்தியமாக வேற ஒருத்தன் அதில் மாட்டி விட்டுட்டியே, என் பேர் தான் அதில் வெளில வரும்னு என் கிரெடிட்டை யாரும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு கட் பண்ணிடுறான் கில்லர் ஃபோன் அடித்து. இதை கேட்ட ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, காலையும் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கே நேராக வந்துடுறாங்க. ஸோ எங்கேருந்து அந்த ஃபோன் கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சிக்னலை ட்ரேஸ் பண்ணி அங்கே போனால் ரோட்டோரத்தில் தங்கியிருக்க ஒரு பாட்டிக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி பேசியிருக்கான். அதுவும் அந்த பாட்டிக்கு கண்ணு வேற சரியாக தெரியல. வந்து ஃபோன் வாங்கி பேசினது யாருன்னு அவங்களாலையும் கரெக்டாக அடையாளம் சொல்ல முடியல. ஹீரோயினும் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை, அந்த கில்லருக்கு என் ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கு, நான் எங்கே தங்கியிருப்பான்னு தெரிஞ்சிருக்கு, அவனோட கேஸ் டீட்டெயிலை பற்றி தான் நான் போட்காஸ்ட்டில் போட்டுட்ருக்கேங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க இதே கேஸை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் உண்மையான குற்றவாளி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் அடித்தது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசியிருந்தீங்கல்ல, அது எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமான்னு சொல்ல, நான் நேரில் வந்து உங்களை விசாரிக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலி அந்த கில்லர் இதே மாதிரி ஒரு விஷயத்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேடிக்கு பண்ணியிருக்கான். அந்த லேடியும் நடந்த விஷயத்த ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் என் ஹஸ்பண்ட் வெளில போயிருந்தார், நானும் என் கை குழந்தையும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு, நான் கபோர்டில் துணியெல்லாம் மடித்து வச்சிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக முகத்துலேருந்து கால் வரைக்கும் கருப்பு கலரில் ஃபுல்லாக துணியால் கவர் பண்ணிவிட்டு ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து நின்னா. நானும் பயந்து கத்த ஆரம்பித்தேன். அவன் டக்குன்னு வந்து என் வாயை மூடி என்னை பயங்கரமாக ரேப் பண்ணி என்னை கொன்றுவானே நினச்சேன். அவன் என்ன நினச்சான்னு தெரில, நான் மயக்கத்தில் இருந்த பார்த்துட்டு நான் இறந்து போயிட்டேன்னு நினச்சி என் பக்கத்தில் மல்லிப்பூவை வச்சுட்டு நம்ம பரதநாட்டியம்லாம் ஆடுவோம் இல்லையா, அந்த சலங்கையும் வச்சுட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. நான் நடந்ததெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன், ஆனால் அவர் இதெல்லாம் நம்பவே இல்லை, என்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டாரு. இப்போ நானும் என் குழந்தையும் மட்டும்தான் இப்போ தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த கேஸ் டீட்டெயிலை ஃபாலோ பண்ணி நிறையா பேர் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இதே மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ 30 வருஷமாக இது ஒரு 40 பேருக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரையுமே அவன் கொடூரமாக ரேப் பண்ணி பக்கத்தில் மல்லிகைப்பூவும் சலங்கையும் வச்சுட்டு போயிருக்கான். அதில் ஒரு சில பேர் உயிரோடையும் பொழைச்சிருக்காங்க, நிறையா பேர் இறந்தும் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோயின் இதை பற்றியெல்லாம் விசாரித்து டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி அவங்களோட அதாவது வருங்கால கணவரான ஹீரோக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வீட்டு ஜன்னல்லேருந்து ஒரு கல் வந்து விழுகுது. யாராதுன்னு எட்டி பார்த்தா முகம் ஃபுல்லாக கவர் பண்ணி கை கால்லேருந்து ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸில் கவர் பண்ணி ஒருத்தன் நிற்கிறான். ஐயோ ஹீரோயினை கொல்ல போகிறானான்னு நினச்சா அதுதான் எதுவும் இல்லை. அங்கேருந்து நின்று ஹீரோயினை பார்த்துட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கும் பயம், இந்த இடத்தையும் அவன் கண்டுபிடிச்சி வந்துட்டானேன்னு சொல்லிட்டு இந்த இடத்தையும் காலி பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. போலீஸ்கிட்டையுமே இதை பற்றி சொல்கிறாங்க. இது மாதிரி நான் வேறு இடத்துல தங்கியிருந்தேன், அங்கேயுமே அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு போலீஸும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வார்ன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து இவங்களுக்கு கிடச்ச நிறையா டீட்டெயில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட அடுத்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க, பேசுகிறாங்க. இது மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடியே இத்தனை பெண்களை அவன் கொடூரமாக கற்பழித்து கொண்டிருக்கான். அவனோட பேட்டர்னே அவன் நைட்டு வந்து பெண்கள் யாரும் இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கங்கிறத அவன் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே நோட்டமிட்டு அவங்க யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பெண்கள் மட்டும் தனியாக இருக்கப்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள கொடூரமாக ரேப் பண்ணி தலை நிறையா மல்லிகைப்பூ பக்கத்தில் வச்சுட்டு காலில் சலங்கையும் மாட்டி விட்டு போகிறான். இதுதான் அவனோட பேட்டர்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகுது இந்த விஷயம். இது போலீஸ்க்குமே ப்ரெஷர் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க இதை பற்றி கண்டுபிடிச்சி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்க, போலீஸ் இதை ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு போலீஸ் மேலே ப்ரெஷர் ஆகுது.
ஸோ மக்கள் சில பேர் போராட்டம் கூட நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த டிஜிபி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. யாரும் அவங்க வியூஸ் ஏறணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வீடியோவில் பேசுகிற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு நீங்களும் போராட்டத்தில் ஆரம்பிச்சிருவீங்களா? பேசினா அவங்கள்ட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இவர் நியூஸ் மீடியாலெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. இது ஹீரோயினுக்கே கொஞ்சம் திரும்புது. நம்ம ப்ரூஃபோடு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட யாரெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு பேசினாங்களோ அவங்களுக்குலாம் ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் ஒரு ப்ரெஸ் மீட் ரெடி பண்ணுறேன், நீங்கள் அங்கே வந்து நேராக வந்து நடந்ததை எல்லாத்தையும் நீங்கள் அவங்க மீடியா முன்னாடி சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னால் அவங்களுக்கு நியாயம் வாங்கி தர முடியும், குற்றவாளியும் அதை பிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இனிமேல் கொலைகளை தடுக்கவும் உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசி ஒத்துக்க வைக்கிறாங்க. அதே சேம் டைம் அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. தேவையில்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு சேனலில் கண்ணாப்புறான்னு எதையும் போடாதீங்க, என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் என்ன போடுறீங்கன்னு என்கிட்ட காட்டிட்டு உங்கள் சேனலில் போடுங்க. இப்போ பாருங்கள் எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட என்னையே தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வான் பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோயின் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க. நான் என் சேனலில் போட்ட எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான்னு சொல்கிறாங்க. மீடியாக்காரங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாரும் வர மாதிரியே தெரில. சரி ஹீரோயினும் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்ன எல்லாருக்கும் ஃபோன் அடித்து பார்த்தா யாருமே ஃபோன் கால் எடுக்க மாட்டுறாங்க. இவங்களுக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சா, என்னடா இது வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்படி கடைசி நேரத்தில் கையை கழுவிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் யாரும் வர வில்லிங்காக இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு அப்பயே தெரியும் நீங்கள் வீடியோவில் வியூஸ் வரதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் இப்படியெல்லாம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் கிளம்பி போகிற நேரத்தில் ஒரு லேடி கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. மேம் நான் வந்து சாட்சி சொல்லலாமான்னு சொல்லிட்டு போன எல்லாருமே வந்து கப்பு சிப்புன்னு உட்காந்துடுறாங்க. ஸோ 2 லேடிஸ் வந்திருக்காங்க, இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த 2 பேருமே கரகாட்டம் ஆடுறவங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடினே வச்சுக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக கரகாட்டம் ஆட போயிருப்பாங்க. அப்போ அந்த கிராமத்தோட கிராம தலைவருங்கிறவர், அவர் பேர் வந்து சின்ன பாபு. அவர் இவங்க 2 பேரோட ஆட்டத்தை பார்த்துட்டு ரொம்பவே ரசித்து பணமாலையெல்லாம் போட்டிருக்காரு. டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு பார்க்கும்போது இவர் வலுக்கட்டாயமாக அந்த 2 பேரில் ஒருத்தரை வந்து வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாரு, அவங்க கூட ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் இவருக்கு மேலே ஒரு பெரிய அரசியல்வாதியாக என்னன்னு தெரில, வெள்ளையும் சொல்லையுமா வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி வாமா நாங்கள் உங்களை பத்திரமா வீட்டில் இறக்கி விட்டுறோன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களையுமே காரில் ஏற்றிட்டு போய் ஃபஸ்ட்டு பொண்ணோட வீடு வந்தோன்னா அந்த பொண்ணை இறக்கி விட்டுறாரு. இன்னொரு பொண்ணோட வீடு கொஞ்சம் தூரம் போல், அதனால் பக்கத்தில் போய் இறக்கி விட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு இறங்குனாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போனோன்னே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக தான் இருக்காங்க போல், வீட்டில் யாரும் இல்லை. அப்போ ஜன்னலில் உடம்பு ஃபுல்லாக பிளாக் கலரில் கவர் பண்ணிவிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான். டக்குன்னு கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து இந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக ரேப் பண்ணி பக்கத்தில் வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு காலில் சலங்கையை கட்டிட்டு போயிடுறான். வந்து கற்பழிச்சவன் இந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு நினச்சி தான் போயிருப்பான். ஆனால் இந்த பொண்ணு மயக்கத்தில் தான் இருந்திருக்கும். காலையில் இந்த பொண்ணு இன்னும் கிளம்பி வரல, அடுத்த ஊருக்கு வேறு ஃபங்க்ஷனுக்கு போகணுமே டான்ஸ் ஆடுறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நல்ல விலங்கு உயிர் இருக்குது. உடனே இவங்க அப்புறமா ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிரை காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒன்றும் சும்மாலாம் இல்லை, போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டராக இருந்தவர், இவங்க 2 பேரும் அந்த மாதிரி டான்ஸுக்கு பணத்துக்கு ஆடுறவங்க தான் இல்லையா, இவங்க மேலே பெருசாக ஒன்றும் அக்கறை காமிச்சிக்கல. இந்த கேஸையும் எடுத்துக்க முடியாது, அவர் பெரிய ஆளுமா, நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த ஊர் தலைவர் மேலே கொடுக்குறீங்க, அவர்கிட்ட எல்லாம் போய் பிரச்சனை பண்ண முடியுமா, அவர்கிட்டே போய் கேட்டுனீங்கன்னா கொஞ்சம் பணம் செட்டில் பண்ணுவார், வாங்கிட்டு போயிடலாங்கிறாங்க. ஆனால் யார் இவங்களுக்கு கற்பழிச்சாங்கன்னு தெரியாது, உடம்பு ஃபுல்லாக பிளாக் கவர் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்களே, உங்களுக்கு யாருக்கும் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. இவங்களாம் ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம டான்ஸ் ஆட போன இடத்துல நம்மளை வலுக்கட்டாயமாக இழுத்தது அந்த கிராம தலைவர் சின்ன பாபு தானே நினச்சி ஒருவேளை அவர் தான் கண்டிப்பாக ரேப் பண்ணியிருக்கணும்னு நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கொடுக்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவர் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்க மாட்டார். இருந்தாலும் இதை மீடியா முன்னாடி சொன்னோடனே சின்ன பாபு மேலேயும் ப்ரெஷர் ஏறுது. அப்போ அந்த கேஸை பெருசாக எடுத்துக்காமல் இருந்த அவர் இப்போ வந்து ப்ரொமோஷனில் டிஜிபியாக இருக்கார். அவர்கிட்டையுமே மீடியா பீப்புளெலாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் ஏன் அந்த கேஸை பெருசாக எடுக்கலை, கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணலன்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் அப்புறம் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. பத்தாததுக்கு இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான் இல்லையா, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, காட்டுக்குள்ளே ஒரு பையன் ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு கொடூரமாக ரேப் பண்ணப்பட்டு இறந்துருக்கா, பக்கத்தில் மல்லிகைப்பூ சலங்கை இருந்திருக்கு. ஸோ நம்ம தேட்டர் கில்லர் தான் இதையும் பண்ணியிருப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துடுறாங்க. இது என்ன, அவன் எப்போதுமே நைட்டில் தானே இதெல்லாம் பண்ணுவான், இந்த கொலை பகல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த டிஜிபியும் உள்ளே வராரு. அவர் வந்து இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கார் லேடி இன்ஸ்பெக்டர்கிட்ட. நான் அன்னைக்கு அந்த கேஸை எடுக்காது, என் மேலே தப்பு தாம்மா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததோ பெரிய ஆள் மேலே, நான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது விபரீதம் வரும், என் வேலைக்கு ஏதாவது ஆப்பு வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதை
பெருசாக எடுத்துக்கல, அதுக்காக நான் இப்போ வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போகிறாரு. அதே சேம் டைம் சின்ன பாபுக்குமே ஃபோன் அடித்து நான் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன், இனிமேல் தேவையில்லாமல் என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாபுட்டையும் ஃபோன் அடித்து கட் பண்ணிட்டு போகிறாரு நம்ம டிஜிபி. இப்போ ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இன்ஸ்பெக்டர் லேடி போலீஸ் எல்லாருமே இப்போ ஒரு கொலை ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா பகல் நேரத்தில், அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க நைட்டு 11 மணிக்கு தான் இறந்துருக்காங்க. ஆனால் பாடியை பகலில் பார்த்து தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேடின கில்லர் தான் கண்டிப்பாக அவங்களையும் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கிடச்ச பாடியில் போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன அந்த பொண்ணோட உடம்புல ஒரு முடி கிடச்சிருக்கு. அந்த முடியோட டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட டிஎன்ஏவோடையும் மேட்ச் ஆகலை. பத்தாவதுக்கு இந்த பொண்ணோட லவ்வர் வேற பக்கத்தில் இறந்து போய் கிடந்தான் இல்லையா, அவனோட முடியோட டிஎன்ஏவோடையும் மேட்ச் ஆகலை. அப்போனா கண்டிப்பாக இது கில்லரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ சாம்பிளை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து இன்ஸ்பெக்டரை கூட்டிக்கிட்டு நம்ம சின்ன பாபுவோட வீட்டுக்கு போகிறாங்க. அவர் இப்போ பெரிய மினிஸ்டராக இருக்கார். இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை நம்ம தேடுற அந்த ராத்திரி கில்லர் இவராக தான் இருக்குமோங்கிற சந்தேகத்தில் வந்திருக்காங்க. இவருக்கே தெரியாமல் டிஎன்ஏ சாம்பிள் இவர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. சின்ன பாபுமே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் அந்த கரகாட்டம் ஆடுற பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கல, அந்த பொண்ணு வேற யாராலோ பாதிக்கப்பட்டுட்டு அந்த பொண்ணு ஏன் பேர சொல்லுதுன்னு சொல்லிட்டு இவரும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இருந்தாலும் ஹீரோயின் நம்புகிற மாதிரி இல்லை. உங்கள் வாஷ்ரூம் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம் போகிற மாதிரி சின்ன பாபு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. டிஎன்ஏ சாம்பிளுக்காக மேட்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு டிஎன்ஏ சாம்பிள் டெஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இன்ஸ்பெக்டரும் ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹீரோ அங்கே வந்து இவங்க 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர கோவம் வருது. ஹீரோயினை லேட் ஆகிடுச்சு, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஸோ இவருக்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. அந்த கோவத்திலே ஹீரோயின்கிட்ட சிடுசிடுன்னு நடந்துக்கவும் ஹீரோயின் கடுப்பாகி முதல்ல கார் அங்கேருந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு பாதியிலே காரை விட்டு இறங்கி ஆட்டோ பிடிச்சி போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளை காட்டுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிற நம்ம லேடி இன்ஸ்பெக்டர் வந்து டிஎன்ஏ சாம்பிளை பார்த்து என்னை கேட்காம எதுக்கு நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கே தெரியாமல் அவரோட டிஎன்ஏவை எடுத்துகிட்டு வந்து இப்படி டெஸ்ட் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபுரான்னு திட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்துமே திட்டுறாங்க. உங்களால் இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், உத்தரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையுமே பயங்கரமாக திட்டுறாங்க. பத்தாவதுக்கு சின்ன பாபுவோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து அன்மேட்சாக தான் வந்திருக்கு. ஸோ கற்பழித்து நைட் நேரத்தில் பொண்ணுங்களை கொலை பண்ணுறாள் அவர் இல்லைன்னு தெரிஞ்சிருது. அப்படியே நாட்கள் போகுது. இப்போ ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஹீரோயினோட மாமனார் மாமியார், வருங்கால மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில சண்டை நடந்துச்சு இல்லையா, அதுலேருந்து இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பேசிக்கல போல், அதை பற்றி தான் என்னன்னு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. ஹீரோனோட மாமனாரும் மாமியாரும் ஹீரோயின்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஹீரோயின்மே அதெல்லாம் இல்லை ஆண்டி, சின்ன பிரச்சனை தான், நாங்கள் திரும்ப கொஞ்ச நாளில் பேசிடுவோம் அப்படின்னு சொல்ல சரினா அவங்களும் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் லேடி இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவங்களுக்கு கில்லர்கிட்டேருந்து ஃபோன் கால் வந்திருக்கு. வந்த கில்லரும் உங்கள் காரில் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் போய் அந்த காரில் போய் பார்த்தா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து பயந்துக்கிட்டே தான் திறந்து பார்க்குறாங்க, உள்ளே பாம்புக்கு எதுவும் வச்சுருப்பானோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பரதநாட்டியம்லாம் ஆடுறவங்க பின்னாடி வந்து ஜடை பின்னி குஞ்சம் மாதிரி ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த ஜடை பின்னல் இருக்குது. இதை பார்த்து உங்களுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா சம்மந்தமே இல்லாமல் இதை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. உங்களால் முடிஞ்சால் என்னை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவர் கொல்ல போகிற பொண்ணோட பேரையும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக 2 ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஹீரோ கூட ஹீரோயின்கிட்ட மெசேஜ் அனுப்புகிறாரு, நான் பண்ணது அன்னைக்கு தப்பு தான் சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. ஹீரோயின்மே உடனே மன்னிச்சு 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம லேடி இன்ஸ்பெக்டரும் இந்த கில்லர் கடைசியாக இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணை கொல்ல போகிறேன்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஹீரோனோட யூடியூப் சேனல் வீடியோலாம் பார்த்துட்டு கில்லரை பற்றி கண்ணா பின்னான்னு திட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவனை பற்றி திட்டினால தான் இந்த பொண்ணை அவன் கொலை பண்ணியிருக்க சான்ஸ் இருந்திருக்கும். அதனால் ஹீரோயின் வேறு பத்தாததுக்கு அவனை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் யூடியூப் சேனல்லே க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஆபத்து இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதே சேம் டைம் ஹீரோயினுக்கு டேரெக்டாக கில்லரே ஃபோன் அடிக்கிறான். இந்த மாதிரி நீ எங்கே இருக்க, உன் ஃபேமிலி மொத்தமாக எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல இவங்களுக்கு டக்குன்னு பயமாயிடுது. எப்படியாவது எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிவிட்டு எல்லோரும் வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேக வேகமாக கிளப்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா நம்ம டிஜிபி இருக்கார் இல்லையா, அவர் யதார்த்தமாக ஹீரோயினை பார்க்குறாரு. நம்ம டிஜிபியும் ஹீரோயினோட வருங்கால மாமனார் ஃப்ரெண்ட்ஸ் போல் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு டிஜிபி கூட அந்த ரேப் பண்ணி கொலை பண்ணுற அந்த கில்லராக இருப்பானோன்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது.
முகூர்த்த புடவ கூட எடுக்காம அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு நிம்மதியா தூக்கமே வரல. மனசுக்குள்ள இந்த கேஸ் விஷயமே ஓடிட்டு இருக்கு. அதனால மறுபடியும் அவங்க சேனலுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த கில்லர் பண்ண எல்லாத்தையும் சொல்றாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு அப்படியே சரி வெளில கொஞ்சம் நேரம் நின்று காற்று வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க பாருங்க. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸால் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஒருத்தன் பெட்ரோல் குண்டை ஹீரோயின் வீட்டு முன்னாடி வீசிட்டு போகிறான். அது கார் மேலே பட்டு கார் திக்கு திக்குன்னு எரியுது. இருந்தாலும் ஹீரோயின் விடலையே. அவன் பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறாங்க. எப்படியாவது அவனை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவனையும் பிடிச்சிடுறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா போலீஸ் டீமும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ எதுக்காகடா ஹீரோயின் வீட்டில் இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீசினேன்னு கேட்கும்போது தான் சொல்ல வரதான், எங்கள் அம்மா அந்த கில்லரால் பாதிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு எங்கள் அப்பாவால் கைவிடப்பட்டு நானும் எங்கள் அம்மாவும் இப்போ தான் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். எங்கள் அம்மாவும் அந்த விஷயத்த மறந்து இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க. நீங்கள் மறுபடியும் இந்த கேஸை விசாரிக்கணும், இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட விசாரணை பண்ணுறதோ பத்தாயிரத்துக்கு அவங்கள வந்து மீடியா முன்னாடி எல்லார்ட்டையும் பேச கூப்பிட்டதும் எனக்கு பிடிக்கல. அதனால் எங்கள் அம்மாவும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. இத்தனை நாள் மறந்து சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தோண ஆரம்பித்து இப்போ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு எங்களை நிம்மதியாக வாழக்கூட விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கும் தோணுது, நம்ம நல்லது பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களை போய் துன்புறுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருத்தப்படுறாங்க. அடுத்து இந்த விஷயமே நியூஸ் மீடியாக்கெலாம் தெரிய வருது. ஹீரோயின் வீட்டில் எல்லாரும் வந்து கும்பலாக நிற்கிறாங்க. எதுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களை போய் இது மாதிரி பண்ணுறீங்க, துன்புறுத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணு மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட மாமனார் மாமியார் தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இவங்களுக்குமே நம்ம அழகாக கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், தேவையில்லாமல் இதில் ஈடுபட வேணான்னு சொல்லிட்டு இதுலேருந்து விலகிடலான்னு நினைக்கிறாங்க. இதுக்கடையில் இந்த கேஸை விசாரிக்கிறவங்க நம்ம ஹீரோயின் முன்னாடியே ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போனா கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக இந்த கில்லர் இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கான். இத்தனை வருஷமாக பண்ணியும் அவன் ஒரு குழு கூட அவன் மாற்றத்துக்கு கிடைக்கலன்னா அந்த காலத்துலேயே அவன் படித்து வேலைக்கு போனவனாக இருந்திருக்கணும். ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு டிஎன்ஏ சாம்பிள் கூட அவனோடது கிடைக்கலன்னா அப்போ படித்தவனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் க்ரைம் நடந்த சிட்டிக்குள்ளே கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தாங்களோ அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்து நம்ம விசாரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக படுது. அதனால் யாரெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக அப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சேம் டைம் நம்ம ஹீரோயினும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் இவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கான இன்விடேஷனையும் கொடுத்துட்டு போகிறாங்க. நல்லபடியாக உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. இந்த கேஸ்லேருந்து இனிமேல் ஈடுபட வேணான்னு சொல்லிட்டு தள்ளி நிம்மதியாக இப்போ ஃபேமிலியோட மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷனில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த கேஸை விசாரிக்கிற நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோயினுக்கு ஃபோன் அடித்து நீ சொன்ன மாதிரியே 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த சரௌண்டிங்கில் கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்களோ அவங்களோட டீட்டெயிலாம் உனக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் சார், நான் தான் இதுலேருந்து ஒதுங்கி வந்துட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதே சேம் டைம் ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோயினோட வருங்கால மாமனார் தான் ஃபோன் அடித்து ஏதோ சொல்கிறாரு. உடனே 2 பேரும் உளுந்து அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா ஹீரோயினோட வருங்கால மாமியார் மாடியிலேருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்களாம். ரொம்பவே வருத்தப்படுறாங்க எல்லாருமே. அந்த டயத்தில் கூட ஹீரோ கிட்ட எனக்கு என்னமோ அத்தையோட சாவில் சந்தேகமாக இருக்குது, அவங்க மாடியிலேருந்து கீழே விழுந்தது சரி, ஆனால் உடம்பு ஃபுல்லாக காயம்லாம் இருக்கே, சிவனேன்னு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணிடலாமான்னொன்னே இவருக்கு பயங்கர கோவம். அம்மா இறந்து போயிட்டாங்கிற கவலையில் இருக்கும்போது உனக்கு இன்னும் இந்த கேஸ் தான் முக்கியமாக படுதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை எல்லார் மணியும் திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் பாடியும் அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டெலாம் சுத்தம் பண்ணுறாங்க. ஹீரோயின் தான் கூட இருந்து ஹீரோயின் அவங்க மாமனாரையும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அப்போ தாங்க ஹீரோயினோட மாமியார் ரூமில் இருக்க ஒரு டாயை பார்க்குறாங்க. அவங்க சொன்னது ஞாபகம் வருது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுமா, நீ வந்தோடனே நீ நானும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லாதனால இந்த பொம்மையை வச்சு தான் நான் அடிக்கடி இந்த பொம்மையோடய பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பொம்மையெல்லாம் பார்த்து ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் கால் வருது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. சார், உங்கள் கேஸ் டீட்டெயிலாம் நான் பார்த்தேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இங்கே நடந்துச்சு சார், ஆனால் எங்களுக்கு டிஎன்ஏ சாம்பிள் வரைக்குமே கிடச்சிது, ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்சிடெண்ட் எதுவும் இப்போ நடக்கலை சார், ஆனால் உங்கள் கேஸை பார்க்கும்போது அதுவும் சேம் மாதிரி தான் சார் இருக்குது, இந்த ஊரில் அந்த க்ரைமை பண்ண வந்தால் இப்போ அங்கே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானோன்னு தோணுது, அந்த டிஎன்ஏ சாம்பிள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளையுமே அனுப்பி விடுறாரு. ஸோ அதை வச்சு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இப்போ ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதையும் இந்த திருச்சியில் கிடச்ச டிஎன்ஏவையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தரோட லிஸ்ட்டு மேட்ச் ஆகுது. அதே சேம் டைம் ஹீரோயின் வந்து அவங்க மாமியாரோட பொம்மையை யதார்த்தமாக திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு கொலுசு இருக்குது. அப்புறம் ஹீரோயினோட ஜிமிக்கி, கோல்டு ஜிமிக்கி, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரேப் பண்ணப்பட்டு இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு ஜிமிக்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அது இங்கே இருக்குது, அது எப்படிடா இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த கோல்டு ஜிமிக்கியை வாங்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து வேலைக்காரம்மா உளுந்து அடிச்சுட்டு வெளில வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு இறந்துருப்பாங்க. அவங்களோட லவ்வர் இறந்து கிடப்பாரு. அதெல்லாம் ஞாபகம் வருது. அதே சேம் டைம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லிஸ்ட்டு வெரிஃபை பண்ணாங்க இல்லையா, அதில் நம்ம ஹீரோயினோட மாமனார் தான் இருக்காரு. உடனே ஹீரோயினோட இன்விடேஷனில் பார்க்கும்போது பேரும் மேட்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஹீரோயினோட மாமனார் தான் சொல்லிட்டு நல்லா வெரிஃபை பண்ணிடுறாங்க. ஐடி ப்ரூஃப் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அதை ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினும் ஒன்றும் சும்மா இல்லைங்க, அந்த ஜிமிக்கி எப்படி மாமியாரோட பொம்மைக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி உனக்கு ஒரு லிஸ்ட்டை அனுப்பியிருக்கேன் பாருனார் இல்லையா. உடனே ஹீரோயின் அந்த லிஸ்ட்டை போய் எடுத்து பார்க்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் ஹீரோயினோட மாமனார் பேர் இருக்குது. ஸோ இவங்களும் ஓரளவு கெஸ் பண்ணிடுறாங்க, நம்ம தேடிட்டு இருந்த அந்த சீரியல் கில்லர் இவர் தான் சொல்லிட்டு. அதே சேம் டைம் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே இவங்க ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா, யாரெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப் போனாங்க, அதில் யாரெல்லாம் கொலை நடந்த இடத்துல சரௌண்டிங்கில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்கன்னு சொல்லிட்டு. அதில் இவங்களுக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஹீரோயினோட மாமனார் தான் மேட்ச் ஆகுறாரு. இந்த விஷயத்தை ஹீரோயினுக்கு உடனே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதே சேம் டைம் ஹீரோயின் அவங்க வீட்டிலேருந்து சமைச்சிக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் அது எதுவுமே தெரியாத மாதிரி வந்து மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் எனக்கு பசிக்கலம்மா, டீ மட்டும் போட்டு கொடுன்னு சொன்னோடனே ஹீரோயின் உடனே டீ போட போகிறாங்க. ஹீரோயினோட மாமனாரும் கெஸ் பண்ணிடுறாரு, நம்மளோட மருமகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அவரும் பின்னாடியே வந்து எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு தானம்மான்னு கேட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபை நான் என் கொன்னேன்னா இத்தனை நாளாக நான் கட்டி காத்த ரகசியம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நான் பண்ணது தெரிஞ்ச யாரையுமே உயிரோட விட்டதில்லை. இப்போ உனக்கும் தெரிஞ்சிருச்சு, உன்னையும் கொல்ல போகிறான்னு சொல்கிற. அதே சேம் டைம் போலீஸ் டீம்லாம் அங்கே வந்துடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே தான் போலீஸ் டீமை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால நேராக ஹீரோயின் வீட்டுக்கு பார்த்துட்டு அங்கே இல்லைன்னொன்னே நேராக இவங்க வீட்டுக்கு வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இவர் தான் எல்லாத்தையும் பண்ணாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஏன் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை நான் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டையும் இவர் கொண்டிருக்காரு இல்லையா, எதுக்காக என் ஃப்ரெண்டை ரேப் பண்ணி இப்படி கொடூரமாக கொலை பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றின நிறைய டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஒரு எமோஷ்னல் ஆகி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோனோட மாமனாருக்கு அம்மா அப்பா இறந்து போயிடுவாங்க. அவங்க சித்தி தான் அவங்கள பாவப்பட்டு எடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவே பாசமாக தான் பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சித்தி ஒரு பரதநாட்டிய டீச்சர் கூட. பிள்ளைங்களுக்குலாம் இவங்க தான் டெய்லியும் கிளாஸ் எடுப்பாங்க. எப்போதும் தலை நிறைய மல்லிகை பூவும் வச்சுருப்பாங்க. காலில் சலங்கை கட்டி அவங்க ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இவர் ரசித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க சித்தியோட உண்மை முகத்தையும் சொல்கிறாரு. சின்ன பையன் கூட பார்க்காம இவங்களோட சுகத்துக்காக அந்த பையனை, அதாவது நம்ம ஹீரோனோட மாமனார் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க சித்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை அவருக்கு தாங்க முடியல. சரி நாள் போக போக சித்தி சரியாயிருவாங்க, நம்மளை விட்டுருவாங்கன்னு தான் நினச்சிருப்பாரு. ஆனால் நாள் போக போக அவங்களோட டார்ச்சர் இன்னுமே அதிகமாயிருக்கு. இப்படியே இது தொடர்ந்துக்கிட்டே போகுது. இவராலையும் இந்த வெள்ளை யார்ட்டையும் சொல்லவும் முடியல, சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ரொம்ப எல்லை மீறியே நடந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க சித்தியோட ஹஸ்பண்ட் வர, இவரும் அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க சித்தியை தள்ளி விட, சித்தி உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சும்மா இருந்தேன், வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட இவன் தப்பாக நடந்துக்க பார்க்குறான்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோனோட மாமனார் சின்ன வயசில் இருக்கார் இல்லையா, அவர் மேலே பழிய போட இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இல்லை சித்தப்பா, சித்தி தான் எல்லாம் பண்ணாங்கன்னு அவன் சொல்கிறான். இருந்தாலும் அவங்க சித்தப்பா கண்டுக்காமல் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவனால் இதை பொறுத்துக்க முடியல. பக்கத்தில் இருக்க ஒரு கல்லை எடுத்து ஓங்கி வேகத்தில் அடிப்பார் பாருங்க. அவங்க சித்தப்பா அப்படியே ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. அடுத்து சித்திக்கிட்ட தான் போகிறாரு. நீ உன் சுகத்துக்காக தானே என்னை இப்படி பாடாப்படுத்தின இந்தான்னு சொல்லிட்டு கொடூரமாக கற்பழித்து அவங்க சித்தியையும் கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிவிட்டு தடையுமே இல்லாமல் 2 பேரோட பாடியும் டிஸ்போஸ் பண்ணுறாரு. அதில் இவருக்கு நம்ம மாட்டிக்கல, நம்ம சக்ஸஸாக இந்த கொலையை பண்ணிட்டோன்னு தோணுது. பத்தாவதுக்கு அவங்க சித்தி மேலே இருந்த கோவம் அவருக்கு போகவே இல்லை. அதனால் யாரெல்லாம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுருக்காங்களோ, அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் அந்த சலங்கை, அந்த பரதநாட்டியம் ஆடுறப்ப அவங்க சித்தி ஆடுற சலங்கையிலேருந்து ஒரு சவுண்டு வரும், அந்த மாதிரி சலங்கை எந்த பெண்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பெண்கள்லாம் இவர் சித்தியாகவே நினச்சி பயங்கரமாக கற்பழித்து கொடுமைப்படுத்தி துடி துடிக்க சாக அடிச்சிருப்பாரு. பத்தாவதுக்கு அந்த மல்லிகை பூவையும் அவங்க பக்கத்துலேயே வச்சுட்டு சலங்கையும் பக்கத்தில் வச்சுட்டு வருவார். இது மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்களையும் சாகடிக்க இவருக்கு அவங்க சித்தியே கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு எண்ணம் போல். அது மட்டும் இல்லாமல் இவர் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் கொண்டிருப்பார் இல்லையா, அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கிற வந்த ஃபங்க்ஷனுக்கு நான் டான்ஸ் ஆடலாம் இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மாமனார்கிட்ட அந்த சலங்கையெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு நான் பரதநாட்டியம் ஆட போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சலங்கையை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு காமிச்ச உடனே இவருக்கு அவங்க சித்தி ஞாபகம் வந்துடுது. அதனால் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிடுறாரு. அடுத்து இவர் இவ்வளோ ஒரு பொண்ணு கூட அந்த கில்லரை பற்றி பயங்கரமாக திட்டி பேசியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு கூட இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு என்னை திட்டி பேசினனால தான் நீங்கள்லாம் நான் கொண்டுட்டேன்னு நினைக்கிறீங்க,
சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது கிடையாது. அந்த பொண்ணை நான் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தப்ப இந்த சலங்கையை வந்து கையில் கட்டியிருந்தா அது எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு, அதனால் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தாததுக்கு என் ஒய்ஃபை ஏன் கொலை பண்ணேங்கிற காரணத்தையும் சொல்கிறாரு. தான் ஒரு கொலைகாரங்கிறது வெளில தெரியக்கூடாது, சமூகத்தில் நார்மல் ஆளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி குடும்பமாகவே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் கிட்ட கூட எனக்கு மல்லிகைப்பூ சலங்கையெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு மல்லிகைப்பூ கூட இது வரைக்கும் வைக்க விட்டதில்லை. எல்லாத்தையும் இவ்வளோ சீக்ரெட்டாக கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவளை எப்படி சும்மா விட முடியும், அதனால தான் தடையுமே இல்லாமல் அவளையும் கொண்டுடலான்னு சொல்லிட்டு மாடிலேருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டேன்னு சொல்கிறாரு. இவர் அவங்க சித்தியோட ஃபோட்டோவை பார்த்த உடனே கோவத்தில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இல்லையா, அதெல்லாம் ரெக்கார்டாக ஆயிடுது. இவருக்கு இனிமேல் என்ன தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவர் இத்தனை பொண்ணுங்களை கொடூரமாக கற்பழித்து கொண்டிருக்காரு இல்லையா, அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி தண்டனையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேஸும் ஒரு முடிவுக்கு வந்துடுது இல்லையா. இவங்களும் அவங்க யூடியூப் சேனலில் குற்றவாளியை பிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவையும் அப்லோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹீரோ எந்த தப்பும் பண்ணல இல்லையா, அவங்க அப்பா தான் தப்பு பண்ணார், அதுக்காக நான் உன்னையெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் சந்தேகப்பட்டு ஒரு வாட்ச்மேனே பிடிச்சி போட்டாங்க இல்லையா, அவரே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த வாட்ச்மேனோட குடும்பமும் ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின்